வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி டைம் பார்த்தீங்களா 3:45 மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னும் நாங்கள் சாப்பிடல. நான் சொன்னேன்லங்க, பாருங்கள், வெஜிடபிள் ரைஸ் அண்டு தயிர் பச்சடி. இதெல்லாம் எங்கள் அம்மா தெரியுதா, எங்கள் அம்மா இந்த சைடு உட்காந்துருக்காங்க. ஆமாம், இனிமேல் தான் சாப்பிட போகிறோம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒன்றும் இல்லை மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வாழ்க்கையில் கல்யாணம் நடக்கிறது, டைவர்ஸ் நடக்கிறது, கல்யாணன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்க. பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தாலும் சரி, பையனுக்கு கல்யாணம் நடந்தாலும் சரி, எவ்வளோ ஆசையாக அன்பாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஓகே, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டையோ கருத்து வேறுபாடு எதுவுமே வராதுங்க. முக்கியமாக கருத்து வேறுபாடு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஏதாவது ஒரு பொண்ணு இன்டர்ஃபியர் உள்ளே நுழைஞ்சால் மட்டுமே அந்த கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் பயங்கர தகராறு வருங்க. அப்படி இருந்தால் கூட அந்த மனைவி போராடுவா. கடைசி வரைக்கும் நீங்கள் தான் வேணும், எனக்கு நீங்கள் தான் வேணும், அதே மாதிரி என் குழந்தைக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாங்க. தன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடுவாங்க. ஆனால் அந்த நாய்ங்க என்ன பண்ணுதுங்க, ஏற்கனவே அந்த பிள்ளைங்களை லவ் பண்ணிவிட்டு அவளுங்க விட முடியாத கோர்ட்டு வரைக்கும் போய் எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு வாங்கிட்டு 5 நயா பைசா கூட கொடுக்காம அப்படியே ஒரு குழந்தையோ அந்த பொண்ணையும் வெளியில் துரத்துறது, இதெல்லாம் நியாயமா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அந்த பொண்ணுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாவங்க, 19 வயசில் கல்யாணம் ஆகி 20 வயசில் இல்லை 18 வயசில் கல்யாணம் ஆகி 19 ஒரு குழந்தை. அந்த பொண்ணு அந்த சமுதாயத்தில் எப்படி கஷ்டப்பட்டிருப்பா, எப்படி நினச்சி பாருங்க மாதிரி. அது என்னது பொண்ணு குழந்தை இந்த சமுதாயத்தை எதிர்த்துக்கிட்டு தனக்குள்ள ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு ஒரு நெருப்பு மாதிரி வாழ்ந்திருப்பா. 5 நயா பைசா கூட ஜீவனாம்சம் கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? அதாவது அப்பேற்பட்ட நாய், அந்த பொம்பளை நாய்ங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேங்க. ஊர் உலகத்தில் எத்தனையோ கல்யாணம் ஆகாத ஆம்பளைங்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்க அந்த கண்ணுக்கு தெரியறது இல்லையா? ஓகே, கல்யாணான ஆம்பளைங்களோட லைஃப்பை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு சில அந்த பொம்பளை நாய்ங்க இருக்காங்கங்க. கண்டிப்பாக அப்பேற்பட்ட நாய்ங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் இடம் கொடுக்கவே கூடாது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவங்களெல்லாம் விரட்டி அடிச்சிடணும். அதனால் ஒரு ஃபேமிலியே எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க தெரியுங்களா? எவ்வளோ சஃபராக கண்கூடாவே நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும். கண்டிப்பாக அதற்குரிய தண்டனை அந்த ஆளுக்கு எவன் சப்போர்ட் பண்ணானோ, அவளுடைய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல 2ஆம் தரமாக அந்த பொம்பளையாக இருந்தாலும் சரி, அதுக்குரிய தண்டனையை நிச்சயமாக 7 ஜென்மம் எடுத்தாலும் அந்த கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. கரெக்டாக மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? தேங்க்யூ.